ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் மண் சட்டியில் கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யாரெல்லாம் மண் சட்டியில் கீரை கடைசல் செய்வீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கீரை கடைசல் வந்து மண் சட்டியில் செய்து சாப்பிட்றதுல நல்ல நல்ல சுவை கிடைக்குங்க. அதுவும் இந்த வந்து கீரைகள் எல்லாமே நம்ம பாட்டில் விளைஞ்ச கீரையில் தான் நான் செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 6 கீரையை வச்சு தான் நான் இந்த மசியல் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பசலைக்கீரைங்க. பசலைக்கீரை வந்து வயிற்று புண் ஆற்றும் தன்மையுடையதுங்க. அடிக்கடி நம்ம வந்து கீரை கடைசலில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இது பசலைக்கீரையில் பக்கோடா கூட செய்திருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. அதுக்கடுத்து பூசணி இலை எடுத்திருக்கேங்க. இந்த பூசணி இலை வந்து நான் பொங்கல் டைமில் வந்து பூசணிக்காய் வாங்கின்னு வந்திருந்தேங்க. அதில் வந்து விதை வந்தது, அது பாட்டில் போட்டிருந்தேன். செடி வந்தது, அதில் தான் வந்தது அந்த கீரை. அதுக்கடுத்து புளிச்சக்கீரை இருந்தது கொஞ்சம், அதை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து குப்பை கீரைங்க. நம்ம ஊர்லலாம் குப்பை கீரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரைக்கு பேர் இது வந்து எலசாக இருக்குது இந்த பூ, அதனால் அப்படியே எடுத்துட்டேன். இதில் விதை இருந்ததுன்னா விதையை நீ எடுத்துடணுங்க. விதை இல்லாததால் நான் அப்படியே சேர்க்குறேன். விதையோடு சேர்த்தா வயிற்று வலி வரும். அதனால் இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம பாட்டில் இருக்குது. இதையும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஹேர் ஆயில் கூட தயார் பண்ணுவேன் நான் வீட்லேயே. ஹேர் ஆயில் கூட செய்வேன். இன்னொரு முறை நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது மணத்தக்காளி கீரை இருக்குங்க. மணத்தக்காளி கீரையும் 2 இருந்தது, அதையுமே எடுத்திருந்தேன். அதையும் எடுத்து கிட்டத்தட்ட 6 விதமான கீரைகள் இருக்குங்க. இதையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீரையாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி கீரை கடைசல் செய்ய போகிறோம். கீரை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலுமே 6 விதமான கீரைகள் சேர்க்குறதால நல்ல சுவை கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பசலைக்கீரையை வந்து பாட்டில் வந்து வளர்த்துக்கோங்க. அடிக்கடி சாப்பிட்றதோட குடல் புண் நீங்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கடைகளில் வந்து அதிகமாக இந்த பசலைக்கீரைக்கு வந்து கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலுமே நிறைய நல்ல ரேட்டுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பசலைக்கீரையை நீங்கள் பாட்டிலேயே வளர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும். இது பூசணி இலை தாங்க. பூசணி இலை யாரெல்லாம் வந்து கடைசல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் ஊரில் வந்து வெறும் பூசணி கீரையே வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது பூசணிக்கீரை. அதனால் பூசணிக்கீரையும் சேர்த்துருக்கேன். இது வந்து புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரை ஒரு 2 செடி இருந்தது, அதில் தான் கீழே இருந்த இலையை எடுத்திருக்கேன். இதுதாங்க குப்பை கீரை. எல்லா கீரையும் இது போல் நம்ம பாட்டில் வந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கீரையை சேர்த்து செய்கிறதால நம்மளோட கீரை வந்து கீரை கடைசல் வந்து நல்ல சுவை கிடைக்குங்க. கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துவையல் கூட செய்யலாம். இப்போ வந்து பாருங்கள், இது மணத்தக்காளி கீரையுமே ரொம்ப நல்லது. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் இது போல் நமக்கு எல்லா கீரையும் கிடைக்காதுங்க. நம்ம பாட்டில் விளைஞ்ச கீரையில் செய்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். கீரைக்கு தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை அலசி எடுத்துருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்து நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் வந்து என்னோடய அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை வந்து நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறதால 4 பேருக்கு தகுந்த மாதிரி துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு வேளைக்கு மட்டும்தான் இது. இதை வந்து 2லேருந்து 3 தடவை துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டேன். அதுக்கடுத்து அதை வந்து தண்ணி சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே அலசி வச்ச கீரையும் எடுத்துக்கலாம். கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சது. எல்லா கீரையும் சேர்க்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு கிடைச்சது. ஒரு வேளைக்கு இது போதுமானது எங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வந்து மேல் பகுதி வந்து அந்த இது காம்பு பகுதியில் இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2மே வந்து ஒரு பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. இதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த பெங்களூர் தக்காளி கொஞ்சம் சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப புளிப்பு சுவை இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு சுவையாக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் சேர்த்து மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டுறேங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த உடனே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது குக்கர். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு.
இப்போ இதுக்கு கொஞ்சமா புளி சேர்க்குறேங்க நான். கொஞ்சமா புளி தண்ணி சேர்க்குறேன். இப்ப கொஞ்சமா சூடா இருக்குங்க. இந்த சூட்லயே புளி தண்ணி சேர்க்கிறதால திரும்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம மண் சட்டியில கடையணுங்க. மண் சட்டியில கடையிறதால தான் இந்த கீரைக்கு ஒரு சுவையே கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஒரு 6 விதமான கீரைய சேர்த்தது. 6 விதமான கீரைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. அந்த கீரையோட தன்மையும், இந்த பருப்பும், இந்த நம்ம மண் சட்டியில சேர்த்து கடையிற இந்த கடையலுமே வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல வந்து இப்படி தாங்க நாங்க சின்ன வயசுல கடைஞ்சு சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீரை கடைசல் ரெடி. இப்போ நான் ஸ்டவ் பத்த வச்சு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகோட கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் நெய் விட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. தாளிப்பு சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருந்தேன். காஞ்ச மிளகாவும் நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகா தாங்க இப்போ சேர்க்குறது தான். அதுக்கடுத்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை. பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேங்க. அதை அடுத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன் இதில். ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நெய் தீர்ந்ததால் நான் எப்போவுமே கீரை கடைசலுக்கு நெய் விட்டு தான் தாளிப்பேன். நெய் தீர்ந்ததால் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே கடலெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதால. அதுக்கடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. பெருங்காயமும் சேர்த்து இந்த தாளிப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க. நம்ம சேர்த்த பூண்டு நல்லா வறுபட்டு நல்லா கமன்னு ஒரு வாசம் வரும். அந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே கடைஞ்சி வச்ச கீரை கடைசில ரொம்ப சூடாக இருக்கிறதால இது போல் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம். கரண்டியால் எடுத்து விட்டு கொஞ்சமாக சூடு தணியட்டும். சூடு தணிஞ்ச உடனே நம்ம அப்படியே வந்து சட்டியோடு சேர்த்துக்கலாங்க. அப்படியே சூடாக இருக்கும்போது நம்ம வந்து சட்டியில் சேர்த்தோம்னா மேலெல்லாம் தெரிச்சிரும். அதனால் இது டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கும் அனல் அடிக்காது. இந்த குழம்பும் மேலே தெறிக்காதுங்க. அதனால தான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. கலந்துட்டு இப்போ நான் சுடு சாதத்துக்கு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ராகி களிக்கு கூட இந்த இந்த கீரை கடைசல் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பொரியல் எதுவும் செய்யலைங்க. ராகி வத்தல் தான் செஞ்சுருந்தேன். ராகி வத்தல் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாத ராகி வத்தல்னு. மாமூலாக வந்து அரிசி வத்தலை செய்கிறத விட ஹெல்தியான ராகி வத்தல் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்து நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த வத்தல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. சேனலை பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.